வணக்கம். நாம் அடுத்ததாக சந்தித்து பேச இருக்கிறது ஜெயகிருஷ்ணன் சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நம்ம ஸ்கூல் இருக்கும்போது பார்த்தது, ஆஃப்டர் 35 இயர்ஸ் இப்போ தான் சந்திக்கிறோம். நான் சுனிதாங்க சார், 87 பேட்சில் வெளியே வந்தேன். அப்புறங்க சார், நான் 1979 ஜாயின் பண்ணேன், மார்ச் மாதம். அப்புறம் அப்போ ராமலிங்க சார் ஹெச்எம்மாக இருந்தார். அப்புறம் அப்போ செல்லமணி சார் செக்ரட்டரியாக இருந்தார். அப்போ ஆரம்ப காலத்தில் விவசாய ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். அது வாரம் ஒரு பீரியட் இருக்கும் வகுப்பில். அதை வச்சு தான் நாங்கள் ஆரம்பத்தில் இப்போ அந்த உள்ளே வேப்ப கண்ணுங்களை நட்டு இன்னைக்கு அது கம்பீரமாக. ஆமாங்க சார், பெரிய வேப்ப. ஆமாம், ஸ்கூல் சுற்றி சூப்பராக இருக்குது, நல்ல பெரிய மரமாக நல்லா உழைப்பு தான். ஓ, அது மாணவிகள் எல்லாருமே அந்த வாரம் ஒரு பீரியடில் என்ன செய்வாங்கன்னா தண்ணி எல்லாம் ஊற்றி. ஆமாங்க சார், வாடாமல் பார்த்துக்குவாங்க. கிராஃப்ட் பீரியட்லலாம் ஊற்றி பண்ணாங்க. அப்புறம் எம்ஐ வகுப்பும் எனக்கு தருவாங்க, நீதி போதனை வகுப்பு. அதில் மாணவர்களுக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்க. தென்னாலிராமன் கதை, மரியாதிராமன் கதைகள், இது மாதிரி நிறைய சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் அவர் என்னாச்சுன்னா நிறையா அந்த நீதி போதனை வகுப்பில் நல்ல புத்தகங்கள்லாம் கொண்டுட்டு மாணவர்களை படிக்க சொல்லி அவங்கள கேட்க வைப்பேன். அதில் அவங்க நம்ம உற்சாகம் அடைவாங்க. அப்புறம் ஆசிரியர்களுடைய பற்றாக்குறையினால் என்ன செஞ்சிட்டாங்க, எனக்கு முழு வகுப்பாசிரியராக கொடுத்துட்டாங்க. ஆங்கிலம், சயின்ஸு எல்லாமே பாடங்கள், அறிவியல் பாடங்கள் நிறையா எடுத்துகிட்டு இருந்தேன். அது மாதிரி அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. வேற என்ன வெளியே ஏதாவது கிராஃப்ட்டுக்கு பசங்களெல்லாம் கொண்டு போய் இந்த விவசாயத்தில் என்ன பண்ணோம்னா மாணவர்கள் நிறைய காய்கறி செடிகள்லாம் போட்டோம் ஸ்கூல்லே. காய்கறி செடிகள்லாம் போட்டு அப்போ என்ன பண்ணால் ரங்கட் சார் தான் அப்போ எம்டியாக இருந்தார். அவர்களுக்கே காய்கறி விற்பனை பண்ணி அப்படின்ட்டு கொடுத்து அனுப்புனோம். அப்புறம் நெல் பயிரிட்டோம். நெல்லை பயிரிட்டோம். சூப்பர். அந்த சோமசுந்தரம்னு தொட்டிப்பாளையத்து மாணவன், அப்புறம் அன்பழகன்ட்டு ஒரு பாப்பம்பாளையத்து மாணவன், அப்படின்னு ஒரு பேட்ச். அது அவங்க என்ன பண்ணுறாங்க, நாற்றே நட்டு உருவாக்கி இது எடுத்து நெல்லை பயிர் செஞ்சுருக்கீங்க. எடுத்து மேடையில் கொண்டுட்டு ராமலிங்க சார் என்ன பண்ணார், அந்த அறுவடை செஞ்ச அந்த நெல்லை கொண்டாந்து மேடையிலேயே வச்சு மாணவர்கள் ப்ரேயர் போதுங்க, மாணவர்கள் அந்த மாணவர்கள்லாம் நிற்க வச்சு அவங்கள கைகளை பிடிச்சி வணங்கினாரு. இந்த அளவுக்கு நீங்கள் உற்பத்தி பண்ணி. எத்தனாவது வருஷங்க சார்? அது தெரியல, நான் இருக்கிற வரைக்கும் இல்லை. அது மாதிரி நடந்துச்சுங்க. அப்புறம் ரங்கன் சார் ஒரு தடவைக்கு வர வச்சுங்க, யூக்ளிட்டிஸ் கன்றுகள் ஒரு 1000 கன்று நம்ம ஸ்கூலில் அந்த கேம்பஸ் ஃபுல்லாக வர வச்சோம். அது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம், அது வேறு பண்ணலாம். அப்படியே வந்துட்டு இருந்துச்சுங்க. சிறப்பாக பண்ணியிருக்கீங்கலாம். வேப்பமரம், யூக்கலிப்டஸ், நெல் வர பயிர் செஞ்சுருக்கீங்க. ஆமாம், சந்தோஷம். இதனால நாணய கடைன்னு ஒன்று ஆரம்பித்தோம். நாணய கடை. மாணவர்கள் அவங்களே அந்த பேனா, பென்சிலு, அந்த இது மிட்டாய், இது மாதிரி வகையில் அவங்களே ஒரு உண்டியல் வச்சிருவாங்க. அது பொருளை எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான காசு அந்த உண்டியலில் போடுறது. யார் வாங்கி வைப்பா? அது அவங்களே அங்கேயே கொண்டுட்டு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி, அதுக்கு அந்த பணத்துக்கு ஷேர் ஒவ்வொரு மாணவனும் 10 ரூபா, அது மாதிரி 100 மாணவன்கிட்ட மட்டும்தான் வாங்கிட்டு அதை அப்படியே ஸ்கூல்ல சேல் பண்ணுறோம். அது என்ன பண்ணுவேன்னா வருஷம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு 10 ரூபாய்க்கு 15 ரூபாயா திருப்பி தந்தோம். பரவாயில்ல, அது வேற ஒரு 10-15 சிறப்பு ஸ்கீம் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு வருஷமும் அது மாதிரி பண்ணுறது. புதிய மாணவர் 100 பேருக்கு சேர்த்துறது, 10 ரூபா வாங்குறது, 15 ரூபாயா கொடுக்கறது. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு. அது வேற ஒரு இது கொண்டுட்டு வந்தாங்கன்னா அது அப்படியே வந்துட்டு இருந்த. பின்னால் நான் எம்ஏ பிஎட் தமிழாசிரியர் முடிச்சிருந்தேன். அதனால் எனக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது ப்ரொமோஷன் கொடுத்து ரிட்டையர்ட் பண்ணேன். ஓ, அப்படின்னு பெரிய கங்க்ராச்சுலேஷன், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே, சரிங்க சார். நான் முக்கியமாக உங்களை சந்திக்க வந்தது, நம்ம ஸ்கூலில் 50 வருஷம் ஆயிடுச்சு. கோல்டன் ஜூப்ளி ஃபங்க்ஷன் செய்ய போகிறோம் வர டிசம்பர் 28th and 29th. நீங்கள் அவசியம் ஃபேமிலியோடு கலந்துக்கோங்க, சிறப்பாக பண்ணி கொடுங்க. சிறப்பு, வாங்க சார், அவசியம் வாங்க. நன்றிங்க.